கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் போரில் எனர்ஜி செக்டார் மேலே அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனை போட்டிருந்தாங்க இரண்டு நாடுகளும் சேர்ந்து. 1க்கு 2 தடவையாக எனர்ஜி செக்டார் மேலே உக்ரைன் தாக்குதல் நடத்தினதுனால பயங்கர காண்டான ரஷ்யா திடீர்னு பார்த்தா உக்ரைனுக்கு எதிரான எனர்ஜி செக்டார் மேலே அடியோன்னு அடித்து ஒட்டுமொத்த எனர்ஜி செக்டாருக்கு, அதுவும் குறிப்பாக செர்னிகிவ் பாகத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டார் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டாங்க. இந்த நேரம் நாங்களும் உங்களுடைய எனர்ஜி செக்டார் மேலே தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கிரீமியா பக்கம் வந்த உக்ரைனுடைய சில ட்ரோன்ஸ் S-400 அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான எனர்ஜி செக்டார்ஸ் இங்கே எல்லாத்தையுமே தாக்குதலை நடத்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை இன்று கொடுத்திருக்கிறார்கள். சரி, அது என்ன எனர்ஜி செக்டார் மேலே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? ஒன்றுமே இல்லை, நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. இப்போ உக்ரைன்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வின்டர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. போன வீடியோவில் கூட ஸ்டார்ம் ஷேடோ அவங்களுக்கு வின்டர் சீசனில் கிடச்சிருக்கிறதுனால எவ்வளோ பெரிய நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட வின்டர் சீசனை சமாளிப்பதற்கு ஆல்ரெடி அங்கே ஆயில் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி இது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் எனர்ஜி செக்டார் மேலே அங்கே இருக்கக்கூடிய பவர் கிரிட் மேலாம் தாக்குதல் நடத்துனாங்கன்னா அங்கே வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக மாறிவிடும். ஆல்ரெடி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிரான மனநிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படிலாம் எனர்ஜி செக்டார் மேலே அடிபட்டு மறுபடியும் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது என்டையராக ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது ஒரு அஸ்தமனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போர் புரிதல், போருக்கு எதிரான மக்களுடைய மனநிலைமை அப்படிங்கிறது எல்லாமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாம் தான் இந்த எனர்ஜி செக்டார் மேலே ரஷ்யா குறிவைப்பதற்கான காரணம். ஸோ எனர்ஜி செக்டாரை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய பவர் இயங்குகிறது அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் அன்றே கணித்து விட்டார். அதனால தான் எனர்ஜி செக்டார் மேலே தாக்குதலை நடத்தி இப்போது அதை பெரிய அளவில் என்ஹான்ஸ் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி கூட செர்னிகிவ் பகுதியில் ஏகப்பட்ட தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது அப்படின்னும் இந்த தாக்குதலுக்கு கடுமையான எச்சரிக்கையை உக்ரைன் கொடுத்திருக்கிறார்கள். பட் உக்ரைன் சார்ந்திருக்கக்கூடிய உக்ரைன் கான்டாக்ட் குரூப்ஸ் அந்த 55 நாடுகள் மௌனம் சாதிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தமான மனநிலைமையும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருக்குது. யாருமே பெரிய அளவில் சப்போர்ட் கிடையாது, பெரிய ஆயுதங்கள் எதுவும் கொடுக்க மாட்டேங்காங்க. டாம் ஹாக்கு கிடைக்கல, ஸ்டார்ம் ஷேடோ கிடச்சிருந்தாலும் அதை அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி UK ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கு. எப்போது முக்கியமான தேவை இருக்கோ அப்போது மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி, உனக்கு ஆபத்து வரும் நேரத்தில் மட்டும் இதை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யாவினுடைய ஆயுதம், ரஷ்யா உருவாக்குன ரஷ்யா சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை வாங்குவதற்கு பல நாடுகள் கியூவில் நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. ரஷ்யா தயாரித்து அனுப்பக்கூடிய மிசைல்ஸ் அதை சோதித்து பார்த்தது. அந்த மிசைலை அமெரிக்காவினுடைய வான்படையாலோ இல்லாட்டி வான் பாதுகாப்பு மையத்தாலோ கூட தாக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த செய்திகள் இது எல்லாமே ரஷ்யாவினுடைய ஆயுதத்துக்கான அந்த தேவை அப்படிங்கிறத அதிகப்படுத்தி இருக்கிறது. டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் த டிமாண்ட் இன்க்ரீஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய இன்னும் அதிகமான தேவைகள் உருவாகிட்டே இருக்கும். அது ஒரு சைக்கிளை உருவாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டிமாண்ட் ஒரு பக்கத்தில் உருவாகுது, அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, மறுபடியும் டிமாண்ட் அதிகரிக்குது அப்படின்னா இது மறுபடியும் எக்ஸ்பெனன்ஷியலாக என்ன செய்ய ஆரம்பிக்கும், கூட ஆரம்பிக்கும். அந்த நிலைமையில் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கான ஆயுதங்கள், எங்களுடைய ஆயுதங்களை கேட்பதற்கான நாடுகள் இப்படின்னு சொல்கிற நீண்ட பட்டியலை எங்களால் பார்க்க முடிகிறதுங்கிறத அங்கே ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்று செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். அப்படின்னா இது ரஷ்யா கொடுத்திருக்கக்கூடிய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். எஸ், எங்கள் ஆயுதங்களுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக ஹங்கேரியனுடைய முக்கியமான ஒரு தலைவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் பேச்சுவார்த்தை நடக்கும். ஹங்கேரியனுடைய அந்த டிப்ளமேட் சொல்லியிருக்காரு, பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் உக்ரைன் பற்றியான ஒரு புரிதல் இரண்டு நாடுகளுக்கு இடையே காமனாக உருவாகும் போது மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். அதற்கான அந்த நேரம் நெருங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை நாடான ஹங்கேரி இப்படி ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் ரஷ்யா அமெரிக்கா இவங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நேற்று தான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். எஸ், மிஸ் ஆயிடுச்சு, பட் இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது இல்லை, மேபி சீக்கிரமாக ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ ட்ரம்ப் அவர்கள் சொன்னது உண்மைதான்.
பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உக்ரைன் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாடுகளில் இந்த 2 நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டும். ஆனால் இந்த 2 நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவை உக்ரைன் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லும். ஒருவேளை நீங்கள் கண்டிஷனை ஃபாலோ பண்ணலன்னா ரஷ்யாட்ட நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த சாவியை எடுத்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் அமெரிக்கா அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தாங்க. ஹமாஸ் நீ என்ன செஞ்சிரு, அந்த 21 பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த பீஸ் டீலுக்கு சம்மதம் தெரிவித்து விடு. அப்படி நீ சம்மதிக்கவில்லை என்றால் இஸ்ரேல் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாங்கல்ல, அதே மாதிரி ரஷ்யா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்னைக்கு ரஷ்யா அடுத்ததாக உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யா ஒன்லி ஹிட்ஸ் உக்ரைன்ஸ் மிலிட்ரி பிளான்ஸ் நாட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதர்களே எங்களுடைய குறியாக நாங்கள் என்றைக்குமே வைத்தது கிடையாது. எங்களுடைய குறி முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனுடைய மிலிட்ரி சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள், இது மட்டும்தான் எங்களுடைய குறி. இதை தவிர்த்து அடுத்த குறி வைத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபேக்கான செய்திகள் அப்படிங்கிறத இன்றைக்கி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செர்னிகிவ் ரீஜனில் ரஷ்யா நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட இழப்புகளை உக்ரைன் சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. போக்ரியாஸ் பகுதியில் இன்றைக்கி 72 அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த 72 அட்டாக்கை எதிரி நாட்டை செய்தாங்க, அதாவது ரஷ்யா செய்தார்கள். அந்த 72 அட்டாக்கையும் நாங்கள் வழிமறித்து தடுத்து விட்டோம். ஸோ 72 அட்டாக் அப்படிங்கிறது நடந்தது உண்மைதான், ஆனால் அதை தடுத்து விட்டோம் அப்படிங்கிற தகவலை உக்ரைன் கொடுத்துருக்காங்க. பட் 72 அட்டாக் போக்ரியாஸ் பகுதியில் மட்டுமே இன்றைக்கி நடந்துருந்துச்சு அப்படின்னா மீதம் இருக்கும் ஏரியாவில் மீதம் இருக்கும் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அமெரிக்கா இன்றைக்கி ஒரு படிக்கு மேலே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய யுத்தத்தில் 70லேருந்து 80% உயிரிழப்புகளும் காயப்படுதல் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய ட்ரோன் வழியாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு 10 லட்சம் ட்ரோன்ஸை உருவாக்குவதற்கான திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம். ஏன்னா மாடர்ன் புல்லட் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரோன். இந்த மாடர்ன் புல்லட் பட்டு தான் நிறைய இராணுவ வீரர்கள் காயமடைகிறார்கள், மரணம் அடைகிறார்கள். ஸோ இந்த மாடர்ன் புல்லட்டை நாங்களும் உருவாக்க போகிறோம். அதனால் தனியார் நிறுவனம் கூட இந்த மாதிரி டைப்பை வச்சு 10 லட்சம் ட்ரோன்ஸை உருவாக்க போகிறோம். இதுதான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டார்கெட்டை வச்சுட்டாங்களே, இதுக்கு ஒரு பெயர் போட்டிருப்பாங்களான்னு கேட்டால் எஸ், ஸ்கை ஃபவுண்ட்ரி அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்டினுடைய பெயர். அப்போ இந்த ஸ்கை ஃபவுண்ட்ரி அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் வழியாக 10 லட்சம் ட்ரோன்ஸ் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் நாங்கள் உருவாக்கி விடுவோம். அது எல்லாமே அதிநவீன ட்ரோன்ஸாக இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் போட்டியாகவும், அதே நேரத்தில் சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் பல நேரங்களில் பல நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் வழியாக எல்லாராலையுமே தயாரிக்கப்படக்கூடிய ட்ரோன்ஸாக மாற்றப்பட்டு அது மக்களுக்கான ஒரு ட்ரைனிங் மெத்தடாகவும் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏன் அமெரிக்கா ஒரு பெரிய அளவில் இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால், இதை ரஷ்யாவும் உக்ரைனும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் கிட்ஸ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்கள், வேலை இல்லாதவங்க எல்லாருமே ட்ரோனை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 4 மோட்டர், ஒரு 8 இறக்கைகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே கொடுக்கப்பட்டு இது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இது எந்த மாதிரியான ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும், ரிமோட் எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும், மோட்டருக்கான ஸ்பீடு, அதுக்கான வெயிட், இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து ட்ரோனை அப்பப்போ சுட சுட உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆம்லேட் ஆஃப் ஆயில் போடுற மாதிரி அவங்க ட்ரோனை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ மாடர்ன் வார்ஃபேரில் ட்ரோன் யுத்த காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டெண்டை போட்டு அங்கேருந்து உருவாக்கி யுத்த காலத்தில் ட்ரோன் பயன்படுத்தப்படலாம் என்பது தான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. அதனால தான் அந்த மக்களுக்கு இதே மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கப்படும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக உக்ரைனுடைய நியூக்ளியர் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது தான். உக்ரைனுக்கு தேவையான அளவுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத பல நாடுகளால் கொடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் ரஷ்யா நினச்சிருந்தாங்கன்னா உக்ரைனுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே பெரிய ஒரு அட்டாக் நடத்தியிருக்க முடியும். உக்ரைன் ஒரு நியூக்ளியர் இன்ஸ்டெபிலிட்டியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது IAEA அமைப்பு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறது. அடுத்ததாக FP5 ஃப்ளமிங்கோ அப்படிங்கிற மிசைல், கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய இந்த ஃப்ளமிங்கோ மிசைல் எங்களுக்கு டாம்ஹாக் கிடைக்கலனாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த ஃப்ளமிங்கோ மிசைலை வச்சு ரஷ்யாவுக்கு எதிரான அட்டாக்கை நடத்துவோம். அப்போ இந்த ஃப்ளமிங்கோ மிசைல் FP5 அப்படிங்கிற இந்த மிசைல்ஸை இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் அதிகமாக உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் உக்ரைன் கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் இன்றைக்கி உக்ரைனில் இருக்கக்கூடிய CHP பிளான்ட் அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஸ்ட்ரைக் எனர்ஜி ஃபெசிலிட்டி மேலேயும் செர்னிகிவ் ஒப்லாஸ்டில் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை ஐநா சபை வரை கொண்டு செல்வதற்காக உக்ரைன் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது எல்லாமே இப்போ நடந்திருக்கக்கூடிய செய்தி. இன்னும் அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.